நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியில் பிளிக்கல்பாளையம் முதல் கொடுமுடி வரை காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்க அரசாணை வெளியிட்டும் தற்போது வரை பணிகளை மேற்கொள்ளாத திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் முதல் செய்தியாளர் சதீஷ். வணக்கம். மேலும் விவரம். பரமத்தி வேலூர் பகுதியில் பிளிக்கல்பாளையம் முதல் கொடுமுடி வரை காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்டம் பாலம் அமைக்க கடந்த ஆட்சியில் அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது வரை எந்த பணியும் கொள்ளவில்லை என்று திமுக அரசை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. தங்கமணி கூறுகையில் 100 நாள் வேலை திட்டமானது இந்த அதிமுக ஆட்சியில் சரியாக நடைபெற்றதாகவும் திமுக ஆட்சியில் வந்தவுடன் 100 நாள் வேலை திட்டமானது 50 நாட்கள் 60 நாட்கள் மட்டுமே வேலை வாய்ப்பு உள்ளது எனவும் முன்னாள் அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். அந்த 100 நாள் வேலை திட்டமானது முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் கோரிக்கை ஏற்றுதான் 125 நாட்களாக திட்டம் உருவாகிறது என்றும் கூறியிருந்திருந்தார். இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் ஈரோடு செல்ல வேண்டும் என்றால் ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். அப்போது அமைச்சராக இருந்த தங்கமணி அமைச்சராக இருந்த போது முன்னாள் முதல்வர் எடப்பாடியாரிடம் எடுத்துரைத்து தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக 110 கோடியில் நிதி ஒதுக்கீடு செய்து பாலம் கட்ட வேண்டும் என்று அரசாணையை வெளியிட்டிருந்தார்கள். பின்னர் நிலம் எடுப்பதற்காகவும் 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக எம்எல்ஏவாக தற்போது பரமத்தி சட்டமன்ற உறுப்பினர் இருந்த நிலையில் அதிமுக இருக்கும் நிலையில் திமுக அரசு பாலத்தை கட்டி முடிக்க நிறுத்திவிட்டதாகவும் குற்றம் சாட்டுகிறார். தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ளார் என்றும் இந்த தற்போது 3 மாதங்கள் இருக்கும் நிலையில் பாலத்தை நிறுத்தி வைக்கணும் என்றும் பெரும் குற்றச்சாட்டை ஏற்படுத்தியுள்ளார். சட்டமன்றத்தில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் பலமுறை கோரிக்கை வைத்த நிலையில் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாகவும் கூறுகிறது. எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாகவும் வேலைவாய்ப்பு திட்டம் உருவாகும் என்றும் தொடர்ந்து பேசினார். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம்.